எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையான முறையில் எப்படி ஒரு மீன் வறுக்கிறது, மீன் வறுவல் எப்படி அப்படின்றத பற்றின பதிவு. வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். மீன் ஃபிஷ் அதாவது கட் ஃபிஷ் இது மாதிரி மெலிசா நறுக்கிக்கோங்க. சால்ட் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, ரெட் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள், ஆயில் எண்ணெய், இதுதான் தேவையான பொருட்கள். இது மிக எளிமையாக தான் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மசாலாவை பிரட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. வாங்க மீனை எடுத்துப்போம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நிறையா போட்டுடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மீனில் இந்த களைவையை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இவ்வளோதான். பிசைஞ்சு ஊற விட்டுருங்க. எல்லா மீன்லேயும் அந்த மசாலா படுற மாதிரி பிசையுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் மசாலா பிரண்டி இருக்குது பாருங்கள், இதில் பிரட்டி இருக்குது. இந்த இதிலெல்லாம் நல்லா மசாலா ஊறுற மாதிரி பிரட்டி வைங்க. பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. பிரட்டியாச்சு. இப்போ நல்லா பிரட்டியாச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீனை வறுப்போம். அதாவது அகலமான பாத்திரத்தில் மசாலாவை போட்டு பிரட்டி வைங்க. நான் ஊற வச்சுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு பிரட்டிட்டேன். இப்போ மீன் இருந்த பாத்திரத்துலேயே அதை தூக்கி வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் மசாலா பிரண்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மசாலாவை பிரட்டி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இப்படி எடுத்து பார்த்துட்ருக்கேன். நல்லா மசாலா பிரட்டினதுக்கப்புறம் பார்த்துட்டு இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மீனை வறுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. தோசை கல்லும் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம்.
மீனெல்லாம் எடுத்து போட்டோம். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம். இப்போ பாருங்கள், வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். அமுக்கி விட்டு கொஞ்சம் அமுக்கி விட்டு வேக விட்டிங்கனாலும் நல்லா வேகும். மறுபக்கம் நல்லா வேகட்டும். இப்போது இந்த பக்கம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா திருப்பி இன்னொரு வாட்டியும் திருப்பி போட்டு வேக விடலாம். இந்த மாதிரி பக்கம் வேகட்டும். பாருங்கள், இப்போது மீன் ரெண்டு பக்கமும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது மீனை எடுத்துடலாம். வறுத்த மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ திருப்பியும் இருக்க மீன்களையும் அதே போல் வறுத்து எடுத்துப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி எப்படி மீனை போட்டோம் அதே மாதிரி எண்ணெய் காஞ்சோடனே மீனை போட்டு மறு இடையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்த கட்ட மீன்களையும் போட்டுட்டோம். மிச்சம் இருந்தது இல்லையா, அந்த மீனையும் போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். இப்போ வேகட்டும். இந்த பாருங்கள், மாதிரி இது போட்டோம் இல்லையா மீன், இப்போ வெந்துருச்சு. மறுபக்கம் வேக விட வேண்டியது தான். திருப்பி போட்டு மறுபக்கம் வேகட்டும். திருப்பி போட்டாச்சு. இப்போது நல்லா மறுபக்கமும் வேகட்டும். இப்போது எல்லா மீனும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இதை பாருங்கள், எல்லா மீனும் வெந்துடுச்சு. இப்போ வறுத்து எடுத்துட்டோம். இதுதான் எளிமையான மீன்
வறுக்கும் முறை. இது மாதிரி நீங்களும் மிக எளிமையான முறையில் மீனை வறுத்து சுவைத்து மகிழுங்கள்.